கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நீங்க மேலே பார்க்கக்கூடிய இந்த காணொளி இணையதளத்தில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிச்சு. நாம் அதுக்கு ஒரு விளக்க காணொளி கொடுத்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா, எந்த பகுதியில் எந்த இடத்துல அவன் குடியை கைட்ட சொன்னானோ அந்த பகுதியில் அதே இடத்துல வர 22ஆம் தேதி அவன் கைட்ட சொன்னது ஒரு கொடியை, ஆனால் அந்த பெங்களூர் நகரம் முழுவதுமாக ஆயிரக்கணக்கான கொடி பறக்க இருக்கிறது. வன்னியர் சங்கம் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க. ஏனைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிக முக்கிய தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. அவன் மற்ற கட்சி மாதிரி நினச்சி விட்டான். அவன் திமுக போல இன்னும் இதர பிற கட்சிகள் போல நினச்சிட்டான் பாமகவை. அவன் இடத்துலையே அந்த பகுதியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி கொடி கெத்தாக பறக்கும். எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒருத்தர் தனியாக போயிட்டாரு கைட்ட சொல்லிட்டான். அந்த இடத்துல நம்ம பசங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம பசங்க எதை கைட்டிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். இதை நம்ம ஒரு இதாக சொல்லலை, ஒரு ஆணவத்திலேயோ ஒரு தவறான பாதைக்கோ சொல்லலை. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். அதை இவன் ட்ரெண்ட் பண்ணான், வர வீடியோ எடுத்து அவன் பேஜில் போட்டான். அவன் பேஜில் போய் நம்ம பசங்க அந்த சிம்பிளை பறக்க விட்டு தெறிக்க விட்டாங்க. இந்த உணர்வு நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வை காட்டுறோமோ அதே அளவிற்கு பொறுப்புணர்வும் இருக்க வேண்டும். 22ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டிற்கு அனைவரும் பங்கேறுங்க. இணையத்தின் வாயிலாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் மிக முக்கியமான தகவல். அனைவரும் அவசியம் கலந்து கொண்டு நம்மளுடைய உணர்வை வெளிப்படுத்துங்கள் அமைதியான முறையில்.